ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடியில் என்னோடய ஃபேஸை பார்க்கலாம்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ என்னோட 3 பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிச்ச கார்ட்டூனையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த 3 பிஸ்கெட்டையும் நம்ம கார்ட்டூனையும் பார்த்துட்டு சாப்பிடும்போது நம்ம டேவும் பிளான் பண்ணியாச்சுங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் ஜிம்மு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி காலையிலே. பிகாஸ் இன்றைக்கி கம்பெனிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் ஜிம்முக்கு போயிடலான்னு பார்த்துட்டு ஜிம்முக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னு பார்க்குறீங்க? லேட் ஒர்க் அவுட். ஒரு தரமான லேட் செஷன். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டீ பார் வருவீங்க. அதில் ஒரு 3 செட்டு 15, 12, 10. இப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லாவே ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்னா மிஷின் புல்லில் நீங்கள் வந்து ஒரு 3 செட் 4 செட் கூட போடலாம். பிகாஸ் ஈவன் இந்த ரோயிங் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன, எப்பவும் போல் ஹைட்ராலிக்கில் ஒரு கிரிப் புல். ஹைட்ராலிக்கில் நீங்கள் ஒரு 3 செட் இல்லை ஃபெயிலியருக்கு கூட போடலாம். பிகாஸ் ஹைட்ராலிக்கில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்னால என்னன்னா உங்களால் இன்னொரு செட் கூட புஷ் பண்ண முடியும். 3 செட்ஸ்ன்றது ஒரு 4 செட் கூட புஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் வைட் ஹைட்ராலிக் புல்ல ஒரு 3 செட் போட்டேன். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வைடாக போடும்போது என்ன ஆகும்னா உங்களோட லேட்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் அந்த 3 செட் போடுறது வந்து நல்லாவே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னா உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவோ இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து 30 kgs போடுறீங்கன்னா இன்னொரு 2.5 kgs நெக்ஸ்ட் கிளாஸில் ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி போட்டால் தான் உங்களால் தெரியும் இன்னும் இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. கடைசியாக கண்டிஷன் செக் வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ண முடியாது, எல்லாருமே செக் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு வந்து அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு கம்பெனி கிளம்பியாச்சு. ஒரு அவுட்ஃபுட் செக் போட்டாச்சு. எப்படி மாசாக இருக்கா அப்படின்னு நானே நினச்சிப்பேன். என்ன பண்ணுறது. அப்புறம் என்ன, இன்றைக்கி கம்பெனி கிளம்பியாச்சுங்க. என்ன கிளைமேட்டுங்க, சரியான கிளைமேட். இந்த மாதிரி கிளைமேட் டெய்லி இருந்தால் கம்பெனிக்கு ஜாலியாக போவாங்க. ஒரு வெயில் இல்லை, ஒரு மிதமான கிளைமேட்டு, வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. இந்த மாதிரி கிளைமேட்டில் எங்கெங்கே கிடைக்கும்? இதுதான் ஒரு தரமான சென்னை கிளைமேட்டு. ஆனால் சென்னையில் ஒன்று பஞ்சமே இல்லைனா டிராஃபிக்கு மட்டும் நம்ம தலைவருக்கு பஞ்சமே கிடையாது. ஆமாம் அப்போ எப்படியே வந்துடுவோம். அப்புறம் என்ன, போகிற வழியிலே மழை. எங்கள் கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை, மழை தூரிகிட்டே இருந்துச்சா. அப்புறம் நம்ம முன்னாடி 2 டோலிஸ் இருந்துச்சு, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிக்னல் போட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. நம்ம டுக்காட்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கு நடந்து போயிட்டு வந்தோம். லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போனோம்ல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு அவுட்ஃபிட் செக் போட்டு அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போயாச்சுங்க. இன்றைக்கி என்ன ஒர்க்கு தானே பார்க்குறீங்க? இன்றைக்கி ஒரு கடுப்பான ஒர்க்குங்க. ஏன்னா இன்றைக்கி புது ரெக்குயர்மெண்ட்டு எல்லாம் புதுசாக அங்கேருந்து வேறு வந்திருக்காங்க ஃபாரின்லேருந்து. அவங்க வர அப்டேட் கேட்டு அங்கே இருக்கும்போது நம்ம வந்து ஓபி அடிச்சிடுவோம். தரேன் சார் அப்படி இப்படின்னு. இங்கே வந்துட்டாங்களா, அப்டேட் கேட்டு நம்மளை சாவடிச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு டேவை அப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ஆஃபீஸ்லேருந்து. நைட்டு போகும்போதும் டிராஃபிக்கு, எங்கே காலையில் கிளம்பும்போதும் டிராஃபிக்கு, ஈவினிங் வரும்போதும் டிராஃபிக்கு. இன்னும் ஒன்றும் புரியலங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேவை ஏதோ சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ், ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ.